ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு 3 கைப்பிடி புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு முழு தக்காளி, புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு அரை மூடி தேங்காய், பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு முழு பூண்டாக எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஒரு 4-5 பல் போதும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காயவும் 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் ஜீரகம், இந்த ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். உளுந்து நல்லா செவந்து வரணும், ஜீரகமும் பொரிஞ்சிருக்கணும். ஸோ உளுந்து இப்போ செவந்துருச்சு, ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டு, இஞ்சி, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சியும் பூண்டையும் போட்டு அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி, புளி இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்ச அந்த பச்சை மிளகாயை கொஞ்சம் கட் பண்ணி போடலாம். அப்புறம் தேங்காய், இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை இதில் போடணும். புதினாவை போட்டுட்டு நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, கிண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கீழெல்லாம் செதறும். ஸோ நம்ம கிண்ட வேண்டாம், இப்படியே விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் அது புதினா சுருங்கிடும். அப்புறம் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு புதினாவை வதக்கணும். தண்ணிலாம் விடக்கூடாது. புதினாவை அப்படி நம்ம வேக வைக்கணும். இப்படி கொஞ்சம் புதினா சுருங்கின பிறகு இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். இப்போ போட்டால் தான் நமக்கு எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்னு தெரியும். அந்த புதினா கொஞ்சம் சுருங்கின பிறகு. புதினா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. புதினா நம்ம வயிற்றில் ஏதாவது புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புதினாவை சாப்பிடும்போது அந்த புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதான் இந்த புதினா. அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை அழிக்கக்கூடியது. அப்புறம் நமக்கு தலைவலி, சளி இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த புதினா சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லது. சில பேர் நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதினா டீலாம் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அது நம்ம மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்குமா. ஸோ அதனால தான் புதினா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தையும் நீக்கக்கூடியது இந்த புதினா. இப்போது இந்த புதினா சட்னிக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இது ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கிட்டால் புதினா சட்னி ரெடி. அரைச்ச பிறகு இதை நம்ம தாளிக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அதை கொஞ்சம் பொரிய விடணும். கடுகு உளுந்து பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் 2 வரமிளகாவை போட்டு அது கொஞ்சம் வதக்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியில் போட்டுட்டா சட்னி ரெடி, புதினா சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.